குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேச்சை அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசிய பேச்சை திசை திருப்பி அவரை மிகவும் அவமதித்து விட்டதாக ஒரு தவறான கருத்தை நாடு முழுவதும் கொண்டு சென்ற காங்கிரஸ் கட்சியினர் அம்பேத்கர் அவர்களுடைய பெருமைக்கு எந்த வகையிலே தீங்கு செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களை ஒரு கடவுளாக போற்றுகிற ஒரு பாரத பிரதமர் இருக்கிற இந்த நாட்டிலே அவருடைய சிந்தனையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுகிற ஒரு பிரதமர் இருக்கிற அந்த நாட்டிலே வீணான திட்டமிட்ட பிரச்சாரங்களை இங்கே செய்கிறார்கள். இங்கே போராட்டங்கள் நடத்தினார்கள். இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தீர்மானத்திலே எழுதியிருப்பதை பார்த்தேன். மிகவும் தாழ்வாக பேசி அவரை அவதூறு செய்த போன்ற ஒரு தீர்மானத்தை எழுதியிருப்பது சட்டப்படி குற்றம். அதை எதிர்த்து நாங்கள் வழக்கு கூட தொடுக்கலாம். தலைவர் அவரிடம் கேட்டு, மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலையோட கேட்டு தான் எனக்கு முடிவு செய்ய வேண்டும். இப்படி ஒரு தீர்மானம் அவர்கள் போட்டதே தவறு. எதை வைத்து இப்படி ஒரு தீர்மானம் போட்டார் என்று தெரியாது. அதை தவறு என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு காங்கிரஸும் சரி, காங்கிரஸுடைய கூட்டணி கட்சிகளும் சரி, அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புகழுக்கு ஒரு துளியை கூட கிள்ளி போடாதவர்கள். ஏன் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற போது கூட நான் சொன்ன எந்த திட்டங்களாவது அவர்கள் செயல்படுத்தினார் கேட்டால் இல்லை. அதை கூட செய்யாத அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கருடைய புகழை மீண்டும் அரசியலுக்கு பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகிறார்கள், பட்டியல் சமுதாய மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்வது எங்கள் கடமை.